ஹாய்ங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள் தான். நேஷ்னல் உமன்ஸ் ஹெல்த் செக்கப் டே, அதாவது தேசிய பெண்கள் பரிசோதனை தினம். ஒரு வருஷமும் மே மாதம் 13ஆம் தேதி, அதாவது செகண்ட் மண்டே இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. உங்கள் வீட்டில் போய் கேட்டு பாருங்களேன். உங்களுக்கு ஃபீவர் வந்தால் என்ன பண்ணுவாங்க? உங்கள் அம்மாவுக்கு ஃபீவர் வந்தால் என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு ஃபீவர் வந்தால் உங்களை கேர் பண்ணுறதும், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறதும், மெடிசன் கொடுக்குறதும், பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கிறதும், இப்படி கேர் பண்ணுற அம்மா தனக்கு ஃபீவர் வந்தால் என்ன பண்ணுவாங்கன்னு கேளுங்களேன். அதிகபட்சம் ஒரு கஷாயம் போட்டு குடிப்பாங்க, அவ்வளோதான். தன்னோட ஹெல்த்தை கேர் பண்ணிக்கிறதே கிடையாது. ஸோ அவங்களோட ஹெல்த்தை கேர் பண்ண வேண்டியது நம்மளோட பொறுப்பு. இன்றைக்கி ஹெல்த் செக்கப் டேன்றதை அவங்களுக்கு ஞாபகப்படுத்துங்க. கூட்டிகிட்டு போங்க, செக்கப் பண்ணுங்கள். ஏன் செக்கப் பண்ணோம்? ஏன் இந்த பரிசோதனை தினம் ரொம்ப முக்கியம்னு நான் சொல்கிறேன்னா, இது அவங்க ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது அவங்க ஆரோக்கியமாக சாப்பிட்றாங்களா, அவங்களுக்கு இன்னும் எந்த அளவுக்கு உடம்புல தேவையான ப்ரோட்டீன் தேவைப்படுது, அவங்களுக்கு என்ன விதமான சத்து தேவை, அவங்க என்ன பழம் சாப்பிடணும், அவங்க என்ன செய்யணுன்றதை அந்த டெஸ்ட் ரிசல்ட் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று, ஒருவேளை அவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா அதை அந்த மருத்துவ பரிசோதனை மூலமாக கண்டறிஞ்சிடலாம். ஸோ கண்டறிஞ்சிட்டா சரி பண்ணுறதும் ரொம்ப ஈஸி இல்லையா? ஸோ அதனால் இந்த செக்கப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருவேளை அவங்களோட இறப்பையோ இல்லைன்னா நிரந்தர ஏதாவது ஒரு சேதத்தையோ தவிர்க்கிறதுக்கு இந்த செக்கப் உதவலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனை ஏதாவது இருந்தால் அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை சிகிச்சைக்கான செலவையும் குறைக்கும். அதனால தாங்க இந்த நேஷ்னல் உமன்ஸ் ஹெல்த் செக்கப் டேவை அனுசரிக்கிறாங்க. பெண்களுக்கு நிறைய விதமான பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ என்னென்ன பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்குது, அந்த பிரச்சனை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத இந்த மெடிக்கல் டெஸ்ட் அவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒவ்வொரு வீட்லேயுமே இருக்க எல்லா பெண்களுமே, குறிப்பாக அம்மாக்கள், தன் உடம்பை கேர் பண்ணாமல், ஒரு விஷயம் சொல்லட்டுமா? என் ஃப்ரெண்டோட அம்மா இதே மாதிரி தான் ஃபேமிலிக்காக ஓடி ஓடி உழைச்சாங்க. கடைசியில் இன்றைக்கி அவங்க இல்லை. அவங்க இறக்கும்போது தான் தெரியும் அவங்களுக்கு பிரைன் டியூமர்னு. ஒருவேளை அவங்கள பிளட் டெஸ்ட் பண்ணியிருந்தாலோ இல்லைனா இதை மாதிரி ஹெல்த் செக்கப் பண்ணியிருந்தாலோ மேபி தெரிஞ்சிருக்கலாம். கடைசி வரைக்கும் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்றது தெரியாமையே, அதை எப்படி க்யூர் பண்ணுறதுன்றது தெரியாமையே அவங்க இறந்து போயிட்டாங்க. ஸோ தயவு செஞ்சு எல்லா லேடிஸுமே உங்கள் ஹெல்த்தை செக்கப் பண்ணிக்கங்க, அடிக்கடி செக்கப் பண்ணிக்கங்க. அப்படி செக் பண்ணும்போது இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு இல்லையா? ப்ளீஸ் லேடிஸ், உங்கள் உடம்பை நீங்கள் பார்த்துக்குங்க. உங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எமோஷ்னல் ரீதியாகவும் யாரும் உங்களை எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. எப்பயும் போல்டாக இருங்க.